அப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29லிருந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி இல்லையா? ஏதோ ஒரு வகையில ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாரி இருக்கும். தொழில் இருந்தும் வருமானம் இல்ல. குடும்பம் இருந்தும் நிம்மதி இல்ல. குடும்பத்தில எல்லாம் இருந்தும் ஒரு அனாதை போல. பொதுவா சொல்லணும்னா, கண் இருந்தும் குருடன் போல, காது இருந்தும் செவிடன் போல, வாய் இருந்து ஊமையான வாழ்க்கை வாழ்ற மாதிரி. சரிங்களா? ஆனா நான் முன்னயே சொல்லிட்டேன். சிந்திக்கிற குணம் நெறைய இருக்கும். எந்த கிரகம் எங்க போனா என்னங்க? எது நடந்தா எனக்கு என்ன? இன்னைக்கு என்ன பார்த்தா நான் நல்லா இல்லையே! என் பிரச்சனை தீரும்னு பார்த்தா தீரலையே! சொல்றவங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்றீங்களே தவிர, நான் நல்லா இல்லன்ற மாரி தான். எப்பயுமே நம்ப வந்து வலது கை, இடது கை தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நல்லது எது, கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்த்தா, கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாவே கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த கேட்கிற பக்குவத்த விட, அத பத்தி நீங்க அதாவது அலாஞ்சு ஆராயிற விஷயங்கள் நெறைய இருக்கும். அதாவது சனி பகவான் வக்ரகதி ஆகக்கூடிய காலகட்டம், உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி நவம்பர் 28 முடியறதுக்குள்ளார ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க? எனக்கு நல்ல தரமான படிப்பு கிடைக்குமா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவனா? நல்ல ரேங்க் எடுப்பனா? நல்ல பர்சன்டேஜ் வாங்குவேனா? காலேஜில வந்து நல்ல ஓரளவுக்கு படிச்சு பாஸ் பண்ணி நல்ல ஜாப்ல உட்காந்துருவேனான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். திருமணத்துக்கு எதிர்பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என் தகுதிக்கு தராதரத்துக்கு தகுந்த மாரி எனக்கு வாழ்க்கை அமையுமா? என் முக லட்சணத்துக்கு தகுந்த மாரி எனக்கு வாழ்க்கை அமையுமா? என் குடும்பத்துக்கு தகுந்த மாரி எனக்கு திருமணம் நடக்குமா? மொத்தத்தில எனக்கு கல்யாணம் நடக்குமான்ற கேள்வி. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொளியில பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்னு பார்த்தா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துக்கு போறாரு. கிட்டத்தட்ட 138 நாளைக்கு சனி பகவான் வக்ரத்துக்கு வராரு. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ஜூலை மாசத்துல ஒரு 19 நாள், ஆகஸ்ட் மாதம் ஒரு 30 நாள், செப்டம்பரில் ஒரு 30 நாள், அக்டோபரில் ஒரு 31 நாள், நவம்பர் மாதத்தில் பார்த்தா ஒரு 28 நாள். இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 138 நாள், கிட்டத்தட்ட ஒரு 4½ மாதம் சனி பகவான் வக்ரத்துக்கு வராரு. அப்போ இந்த வக்ரத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏன்னா இப்போ நடக்கிறது கண்டக சனி நடந்துகிட்டு இருக்குது. கண்டக சனி நடக்கிறதுனால இதில் நிறைய பேர்த்துக்கு பார்த்தா சுளுக்கு, அடிப்படுறது, தையல் போடுறது, கட்டு கட்டுறது, ஹாஸ்பிட்டலுக்கு போய் தேவையில்லாத மருந்து மாத்திரைகள், உடல் உபாதிகள், தேவையில்லாத ஒரு நஷ்டங்களை கொடுத்துட்டு இருப்பார். மார்ச் மாதம் 29ஆம் தேதியில இருந்து இப்போ வந்து கன்னி ராசிகளுக்கு கண்டக சனி. அப்போ இந்த கன்னி ராசிக்காருக்கு கண்டக சனியே நடக்கும்போது, அதாவது இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் தான் இந்த உடைய வக்ரம் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாகவே பார்த்தா வக்ர கிரகம் அப்படின்றது யாருன்னா ராகு கேது மட்டும்தான் வக்ர கிரகம். அவர் எப்பயுமே ரிபேஸில் தான் வருவார், முன்னாடி போக மாட்டார். அவர் நல்ல நிலைமையில் இருக்கும்போதும் பின்னாடி தான் வருவார், வக்ரம் அடையும் போதும் பின்னாடி தான் வருவார். அதுதான் வக்ர கிரகம்னு சொல்கிறது. அப்போ வந்து பார்த்தா மேற்கொண்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் அடையும் போது பின்னாடி வருவாங்க. அப்படி பார்த்தா இந்த சனி பகவான் இப்போ வந்து ஜூலை மாதத்தில் 13ஆம் தேதி மேல ராசியில் திருக்கணித முறைப்படி ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்ரமாகிறார். அப்படி வக்ரமாகக்கூடிய இந்த சனி பகவான் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான பலன்களை கொடுப்பாரா? அதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த கன்னி ராசிக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா புதன் பகவான். அதாவது புதன் பகவான்னா கல்விக்கு அதிபதி புதன் பகவான், ஞானக்காரகன். பொதுவாகவே ஞானக்காரகன். படிப்பறிவை விட பகுத்தறிவு தான் பேசுன்னு சொல்கிறாமில்ல. நான் என்ன தான் படிச்சிருந்தாலும் என் படிப்புக்கு வந்து வேலை இல்லைங்க, பகுத்தறிவு தான். இப்போ அரசியல்வாதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா படிப்பு வச்சு அவங்க சாதிக்கிறதில்ல, பேசுகிறதில்ல, பகுத்தறிவு தான். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதன் பகவான் எப்படின்னா பகுத்தறிவு கொண்டவர் தான் புதன் பகவான். அவங்க ராசியில் பிறந்தவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரங்க. அதனால் கன்னி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக யோசிப்பீங்க. புக்ஸு படிக்கிறதா இருக்கட்டும், பேச்சாளர்களாக இருக்கட்டும், சிந்திக்கிற குணம் கொண்டவர்களாக இருக்கட்டும், ஐடியா கொடுக்குறதா இருக்கட்டும். நாம் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்துட்ருப்போம்.
இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இப்படி போங்க, இது செய்யுங்க. அப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29 கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி இல்லையா? ஏதோ ஒரு வகையில் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். தொழில் இருந்தும் வருமானம் இல்லை, குடும்பம் இருந்தும் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் எல்லாம் இருந்து ஒரு அனாதை போல. பொதுவாக சொல்லணும்னா கண் இருந்து குருடன் போல, காது இருந்து செவடன் போல, வாயிருந்து ஊமையான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி. சரிங்களா? ஆனால் நான் முன்னே சொல்லிட்டேன், சிந்திக்கிற குணம் நிறைய இருக்கும். எந்த கிரகம் எங்கே போனால் என்னங்க, எது நடந்தால் எனக்கு என்ன, இன்னைக்கு என்ன பார்த்தா நான் நல்லா இல்லையே, என் பிரச்சனை தீருன்னு பார்த்தா தீரலையே, சொல்கிறவங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர நான் நல்லா இல்லைன்ற மாதிரி தான். எப்பயுமே நம்ம வலது கை இடது கை தனித்தனியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லது எது கெட்டது எது பிரித்து பார்த்தா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை கேட்குற பக்குவத்தை விட அதை பற்றி நீங்கள் அதாவது அலாஞ்சு ஆராயிற விஷயங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த வக்கரம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் கன்னி ராசிக்கு சூப்பராக இருக்குது. அதுதான் மறக்க முடியாமல் உண்மை. சரிங்களா? அப்படி பார்த்தா இன்றைக்கி உங்களுக்கு கெட்டதை கொடுத்துட்டு இருந்தாரா, இந்த 4-4.5 மாதமாக கெட்டதை கொடுத்துட்டு இருந்தாரா, அடுத்தது உங்களுக்கு ஒரு 4.5 மாதம் நல்லதை மட்டும்தான் கொடுக்க போகிறாரு. அதனால் பார்க்கும்போது காத்தடிக்கும் போது தூத்திக்கோ, மழை வராத முன்ன வீடு கட்டிக்கொன்ற மாதிரி இந்த 4.5 மாதத்தில் நீங்கள் ஏதாவது சாதிக்கிற மாதிரி இருந்தால், செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, தாராளமாக ஆரம்பிச்சுக்கோங்க. வீட்டு வேலை ஆரம்பிக்கிறீங்களா, தாராளமாக ஆரம்பிச்சுக்கோங்க. புத்திர பாக்கியத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கிறீங்களா, இப்போ தாராளமாக இறங்கி பாருங்கள். அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்கு உண்டான முயற்சி எடுக்கிறீங்களா, இப்போ எடுங்க, வெற்றி ஆகும். ஏன்னா கண்டகச்சனியில் இப்போ சனி வக்ரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன நடக்கலை, என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எப்போ? ஜூலை 13 முதல் நவம்பர் 28 வரை. அப்படி பார்த்தா இன்றைக்கி உங்களுக்கு கண்டகச்சனியில் பார்த்தா கஷ்டம்தான். ஆனால் இதான் சொல்கிறேன், இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறாரு இல்லையா, அப்போ நல்லது கொடுப்பார். கெட்டதுலேயும் ஒரு நல்லது கொடுப்பார். அதனால் உடல் உபாதிகள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகும். படிப்பில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த காதல் கல்யாணத்தில் கொஞ்சம் சில மாற்றங்கள் கண்டிப்பாக அனுபவங்கள் ஏற்படும். புது உறவுகள் கிடைக்கும், புது ஃப்ரெண்ட்ஷிப் நட்புகள் கிடைப்பாங்க. அதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி தனிமையில் வாழ்ந்திருப்பீங்க. ஸோ அதாவது பூர்வீகம் இருந்தும் இல்லாமல், பூர்வ சொத்து சப்போர்ட் இல்லாமல், அங்கும் பங்காளி அண்ணன் தம்பிகளோட பலம் இல்லாமல், சொந்த பந்தத்தினோட ஆதாய உதவி இல்லாமல், அதாவது தோப்பில் கூட தனிமரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் இருந்து ஒரு தனிமரமான வாழ்க்கை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ உங்களுக்கு இந்த அதாவது சனி பகவான் வக்ரகதி ஆகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி நவம்பர் 28 முடிகிறதுக்குள்ளார. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க, எனக்கு நல்ல தரமான படிப்பு கிடைக்குமா, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவேனா, நல்ல ரேங்க் எடுப்பேனா, நல்ல பர்சன்டேஜ் வாங்குவேனா, காலேஜில் நல்ல ஓரளவுக்கு படித்து பாஸ் பண்ணி நல்ல ஜாப்பில் உட்காந்துருவேனான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். திருமணத்துக்கு எதிர்பார்க்குற என்ன சொல்லுவாங்க, என் தகுதிக்கு தராதறதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையுமா, என் முகலட்சணத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையுமா, என் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு திருமணம் நடக்குமா, மொத்தத்தில் எனக்கு கல்யாணம் நடக்குமான்ற கேள்வி. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம், இப்போ கல்யாணம் ஆகி எனக்கு 4-5 வருஷம் ஆகிடுச்சிங்க, நிறைய முயற்சியெல்லாம் எடுத்துட்டேன், முயற்சி எடுத்ததெல்லாம் நஷ்டம்தான், தடையாயிடுச்சிங்க, நிறைய ஜாதகர் பார்த்துட்டேன், நிறைய கோயிலுக்கு போயிட்டேன், நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கலைன்றீங்களா. ஏன் சொல்கிறேன்னா கண்டக சனி இப்போ வக்கரமாகும் போகக்கூடிய காலகட்டத்தில் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக பலன் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் என்ன உங்களுக்கு தடையாக இருக்குதோ அந்த காரியங்கள் உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆகும், பாஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நேர காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே 100% இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலம். கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய பாதை மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பயணமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஏன்னா எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய நேர காலத்துக்கு பார்த்தோன்னா இந்த கண்டகச்சனியில் இருந்து இந்த 4 மாத காலமாக, அதாவது அம்மா நல்லா இருந்தால் அப்பா நல்லா இல்லை, அப்பா நல்லா இருந்தால் மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தால் பிள்ளைங்க நல்லா இல்லை, எல்லாம் நல்லா இருந்த வளர்ச்சி இல்லை, நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, கடன்காரன் ஆகி உட்காந்துருக்குறேங்க. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நான் ராஜா மாதிரி தான் இருந்தேன், இன்றைக்கி நான் நல்லா இல்லைன்றீங்களா. இந்த 4.5 மாதம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்ய போகுது. பொதுவாக எல்லா கன்னி ராசிக்காரங்களுக்கும் இந்த கண்டகச்சனியிலிருந்து வெளியில்
உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கிரகங்கள் திசா புத்தி நல்லா இருந்து கிரகங்கள் நல்லா இருந்து உங்கள் ஜாதகம் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 4.5 மாதத்தில் நீங்கள் சாதிச்சு உட்காரலாம். வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இப்போ முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியலில் இறங்கியதை போஸ்டிங் வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? இப்போ கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். சும்மாவே இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கும். இது விட இந்த குருவாய் இருந்து சொல்லி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அற்புதமான நேரம். நான் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி ஒரு சிலம்பு கற்றுக் கொடுக்குறேங்க, ஒரு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறேன், ஒரு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் லைனில் நான் கற்றுக் கொடுக்குறேன். அதாவது இன்றைக்கி நான் ஒரு டீச்சராக இருந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி குருவாய் இருந்து கற்றுக் கொடுக்குற கன்னிராசிக்காரங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம். நிச்சயமாக உங்களுடைய இடத்துல கைத்தட்டல் பாராட்டுகள் நீங்கள் வாங்கியே தீருவீங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு கன்னிராசிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பு 4 விஷயம் மட்டும்தான். 1, அதாவது கடன் பிரச்சனை இல்லாமல் கஞ்சி குடித்தா கூட நான் நிம்மதியாக குடித்தா போதுங்க. 2வது விஷயம், அதாவது நம்பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படாமல் என்னோடய வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் போதும். 3வது விஷயம்ன்றதை பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி என் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு மண்மனை வாங்கி ஒரு வீடு வாசல் கட்டி என் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து கட்டணுன்ற ஒரு ஆர்வம். 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கிட்ட கையேந்தி நான் நிற்கக்கூடாது. இந்த விஷயமெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் நேர காலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் சனி பகவான் மேன ராசியிலிருந்து 7வது ராசியை உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. கலஸ்திர சனியாக பார்க்குறாரு. சரிங்களா? ஏன்னா சனி பகவான் பாறுபட்ட கோடி புண்ணியங்க. சனி பகவான் கரெக்டாக இன்னைக்கு மார்ச் 29ஆம் தேதியில் கும்பத்திலிருந்து மேன ராசிக்கு சனி பகவான் போயிட்டார். அப்படி போனவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3ஆம் இடமா ரிஷப ராசி, 7ஆம் இடமா கன்னி ராசி, 10ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு. அப்படி பார்த்தா இன்னைக்கு கன்னி ராசி 7ஆம் இடமா சனி பார்க்குறாரு. யார்? தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி தான் இந்த சனி பகவான். அந்த சனி பகவான் இப்போ டைரெக்டாக உங்கள் ராசியை 7ஆம் இடமா பார்க்குறாரு. கலஸ்திர சனியாக பார்க்குறாரு. அப்படி கலஸ்திர சனியை பார்த்து கண்டகச்சனியாக இருக்கிறதுனால திருமணத்துக்கு முக்கியமாக உங்களுக்கு வரன் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நவம்பர் 28க்குள்ளார உங்களுக்கு திருமண யோகம் உண்டு. அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தால் நாகதோஷம். 7, 8 சனி சுக்கிரன் இருந்தால், சனி இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் தாரதோஷம். ஒரு மனிதனுடைய திருமணம் தடையாகிறதுக்கு காரணமே இந்த 3 தோஷம்தான். அப்போ இதை பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் தோஷம், தாரதோஷம், நாகதோஷம் இருந்தது அப்படின்னா என்னதான் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு கலஸ்தர சனியாக உட்காந்து உங்களுக்கு வக்கரத்தில் இயல்புக்கு மாறாக வேலை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்கள் ஜாதகம் கெட்டு போயிட்டா பொது பலன் என்ன பண்ணும்? சொல்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு நல்லா இல்லைன்ற கேள்வி வரதானே செய்யும். அப்போ 10 கோடி 12 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 10-12 கோடி பேருக்குமே இப்போ கல்யாணம் வரன்னு எதிர்பார்க்கலையே. 10-12 கோடி பேருமே குழந்தை பாக்கி எதிர்பார்க்கலீங்களே, வளர்ச்சி எதிர்பார்க்கலையே. அவங்கவுங்களுக்கு ஒரு தேவைதான் இருக்குது. அப்படி பார்த்தா நிச்சயம் இந்த கன்னிராசிக்கு ஃபஸ்ட் இடமா இப்போ வேலை செய்கிறது என்னன்னா திருமணம். ஏன்னா 7ஆம் இடம் கண்டக சனி திருமணத்துக்கு சூப்பராக வேலை செய்யுது. தொழில் மாற்றங்கள் ஏற்படும். திருமண வாழ்க்கை முதல் தாரம் கட்டாயிடுச்சிங்க, எனக்கு 2வது வாழ்க்கை அமையுமா? ஏன்னா 2ஆம் தாரம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பொண்ணு பார்த்துட்டேன், நிறைய மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாங்க. என்ன பார்த்துட்டு போகிற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு புலம்புறவங்களுக்கு. அதே சமயத்தில் திருமணம் பண்ணிட்டேன், ஆணொரு திசை பெண்ணொரு திசையை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் சேர முடியல, அன்னோனியம் இல்லை, ஒற்றுமை இல்லாமல் வாழ்கிறோம், மெயினாக நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோன்னு புலம்பிட்டு இருந்தாலும் சரி, மொத்தத்தில் சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கண்டகச்சனி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது திருமண மாற்றம் எதிர்பார்க்கலாம். இந்த 4.5 மாதத்தில் திருமண மாற்றம் நடக்கும். தொழில் மாற்றங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். ஹெல்த்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மொத்தத்தில் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி நேர காலம் சூப்பராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஜூலை 13 நவம்பர் மாதம் 28 தேதி வரைக்குமே உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் உங்கள் பயணம் கண்டிப்பாக சொல்கிற சூப்பராக இருக்கும். ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். அதுபோல் பார்த்தா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.